ஊட்டியிலிருந்து மிஸ்ஸஸ் சாந்தா வெங்கடேசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தாங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. நீதிமொழிகள் 10:22 படி கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டார் என்றபடியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, சகோதரி சாந்தா அவர்களுக்கு நல்ல சுகத்தை நீடிய வாழ்வையும் கொடும் சுவாமி. அப்படியே அவருடைய 4 மகள்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து, குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்து, சுகத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். பேர பிள்ளைகள் 8 பேரையும் படிப்பில் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இந்த குடும்பம் முழுவதையும் நீரே உடைய சட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதரிகளே, 2013 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் பெண்களுக்கான சிறப்பு கூட்டம். சமாதானம் குடும்பத்தில் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கீங்களா? குழம்பி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் இந்த சமாதானத்தை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு வல்லமையான இறை செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுக்கும் இந்த பெண்களுக்கான சிறப்பு கூட்டம் ராஜா அண்ணாமலைபுரம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையில் அமைந்துள்ள டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜபகோபுரத்தில் நடைபெற உள்ளது. மறந்து விடாதீர்கள். 2013 ஜனவரி 4ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நடைபெறும் இக்கூட்டத்தில் பெண்கள் யாவரும் கலந்து கொண்டு தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். நான்காவது முறையாக இந்த நிகழ்ச்சியை தாங்கி இருக்கிற குஜராத்திலிருந்து தாங்கி இருக்கிற அன்பு சகோதரர் சுரேஷ் குமார் சிவமணி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ஏசாயா 58:8 படி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அன்பு சகோதரர் சுரேஷ் குமார் அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, உடைய கரம் அவர் மீது இறங்கட்டும். அவருடைய மனைவி சாந்தி ஜேசி அம்பாசிடராக இருக்கிறார்கள், இபிஜி லீடராக இருக்கிறார்கள். அன்பு சகோதரியே, உங்களுக்கு எங்கள் வாழ்த்துதல். வேலையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த மகளுக்கு கொடு சுவாமி. அதோடு அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் முழு குடும்பம் ஊழியம் செய்வதிலும் பிள்ளைகளுக்கு அருள் தாரும். பிள்ளைகள் நான்சி சிதி அவர்களுக்கு படிப்பில் ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்ல சுகத்தோடு வாழ்ந்திருக்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கத்தை குறித்த மத்தேயு 5:8 வாசிக்க கேட்போமா?
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதன் பிறகு உள்ளம் ஒவ்வொரு நாளும் அவரை தரிசிக்கிறதாம். பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. எந்த சிலுவை காட்சியை மனதில் எண்ணி நீங்கள் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த காட்சி அப்படியே உள்ளே பதிந்து விடுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நான் தகுதியற்றவள் என்று நீங்கள் சொன்னாலும், உள்ளத்தின் ஆழத்தில் அந்த சிலுவை காட்சி உங்களுக்கும் தெரியாமல் அப்படியே பதிந்து விடுகிறது. ஒரு ஊரில் இரட்டையர்கள் 2 பேர் இருந்தார்கள். அண்ணன் நல்லவன், தம்பி கொடூரமானவன். ஒரு நாள் அண்ணன் தன் வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். தம்பி வெளியே போய் சில நிமிட நேரங்கள் கழித்து ஓடி வந்தான். கதவை படபடவென்று தட்டினான். அண்ணன் கதவை திறந்தான். தம்பியை பார்த்து பதைத்து போனான். அவன் கையில் ஒரு கத்தி, யாரையோ குத்தி அந்த கத்தியில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவன் உடல் முழுவதும் இரத்தக்கரை படிந்த அந்த உடையை பார்த்து அண்ணன் திடுக்கிட்டான். ஒரு வினாடியில் நடந்ததை ஊகித்துக் கொண்டான். அவன் சொன்னான், அண்ணே கதவை மூடுனே, போலீஸ்காரர் என்னை தேடி வருகிறார்கள் என்று. அண்ணன் சொன்னான், சட்டையெல்லாம் கழற்றி இந்த கத்தியை கீழே ஏறி பாத்ரூமுக்குள் ஓடி உன்னை கழுவிக்கொள், வேறு சட்டை போட்டுக்கொள் என்றான். அவன் ஓடி மறைந்தான். போலீஸ்காரர் தேடி வந்தார்கள். அதற்குள் இவன் தம்பியினுடைய உடைகளை அணிந்து கொண்டான். தம்பியினுடைய கத்தியை கையில் எடுத்துக்கொண்டான். மௌனமாய் போலீஸ்காரர்களை பின்தொடர்ந்தான். தூக்கு தண்டனை அவனுக்கு வழங்கப்பட்டது. தூக்கில் அவன் தொங்குவதற்கு முன்பதாய் தம்பியை பார்த்தான். தம்பியின் உள்ளம் உடைந்தது. அண்ணன் தூக்கில் தொங்கினான். தம்பி சொன்னான், என் அண்ணன் எனக்கா கயிறில் மாண்டு போனான். அதன் பிறகு எப்பொழுதெல்லாம் பழைய தீய செயல்கள் உள்ளத்திலே பழிச்சிடுகிறதோ அப்பொழுதெல்லாம் தூக்கில் பரிதாபமாய் தொங்கின தன் அண்ணனுடைய அந்த காட்சியை நினைப்பான். உள்ளத்தின் ஆழத்தில் அது முற்றிலுமாய் பதிந்து விட்டது. அவன் வாழ்க்கை மாறியது. தினமும் தன்னுடைய அண்ணனை அவன் தரிசித்துக் கொண்டுதான் வந்தான். ரோமர் 7:29 சொல்கிறது, இயேசு நம்முடைய மூத்த அண்ணன். இயேசு நம்முடைய மூத்த அண்ணன், நமக்காய் சிலுவையில் பரிதாபமாய் மாண்டு போன உண்மை அன்புள்ள அண்ணன். நாம் எதை மறந்தாலும் நம்முடைய உள்ளம் அதை மறக்க மறுக்கிறது. தினமும் நெஞ்சின் ஆழத்திலே அவரை தரிசித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். உலக மக்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. பணத்தை நினைப்பார் உண்டு, புகழை நினைப்பார் உண்டு. நமக்கோ சிலுவையில் தொங்கும் தேவாதி தேவனுடைய திருவுருவம் மனக்கண்கள் முன்பதாய் ஒவ்வொரு நாளும் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. ஐயா, இதனால் எனக்கு என்ன பலன் உண்டு? அதையும் நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். நான் சொல்லட்டுமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பதினால் அதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதிருங்கள். அதன் பிறகுதான் பாக்கியமான நாட்கள் உங்களுக்கு ஆரம்பமாகின்றன. முதலாவது பாக்கியத்தை பாருங்கள். சங்கீதம் 73:1 இப்படி சொல்கிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். உங்களுக்குள்ளே சுத்த இருதயம் வந்துவிட்டால் போதும்,
தேவன் உங்களுக்கு நல்லவராய் மாறி விடுகிறாரா? சங்கீதம் 119:68 சொல்கிறதே, தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். மத்தேயு 7:11 சொல்கிறது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு நன்மையானவளை கொடுப்பார். ஜெப நேரம் உங்களுக்கு இன்பமாயிருக்கும். ஜெபத்தில் முழங்கால் படியிடுவீர்கள். மனதின் ஆழத்தில் சிலுவையில் தொங்கும் நம்முடைய பெரிய அண்ணன், மூத்த அண்ணன் இயேசுவின் திருவுருவம் தோன்றும். அவர் சொன்ன நல்வார்த்தைகள் நமக்கு நினைவுக்கு வரும். யோவான் 14:14 சொல்லி போனார், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னார். யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றுமே என்னிடத்தில் கேட்கவில்லை, என்னுடைய நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் சந்தோஷம் பரிபூர்ணப்படும் என்று சொன்ன வார்த்தை நினைவுக்கு வரும். ஜெப நேரத்தில் எண்ணம் சிதறுவதில்லை. சிலர் சொல்வார்கள், எனக்கு கான்சென்ட்ரேஷனே இல்லை ஐயா என்று. உண்மையாய் கிறிஸ்துவ உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தால் சிலுவையில் தொங்கும் சிலுவை நாதருடைய அந்த பரிதாபமான கோலம் தரிசனத்தில் தோண்டிக் கொண்டே இருக்குமானால் எண்ணம் சிதறுவது எப்படி? கவலைப்படாதிருங்கள். தைரியமாய் நீங்கள் ஜெபத்திலே எல்லாவற்றையும் கேட்க ஆரம்பிப்பீர்கள். ஜெப நேரம் இன்பமாயிருக்கும். நன்மையானவைகளை தருவார், நன்மையான காரியங்களை தருவார். இரண்டாவது, நீதிமொழிகள் 22:11 என்ன சொல்கிறது பாருங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு, சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். இனிமையான உதடுகள் நமக்கு கிடைக்கின்றன. சுத்த இருதயத்தில் இருந்து இனிமையான வார்த்தைகள் நம்மையும் அறியாமல் வெளியே வருகின்றன. நீதிமொழிகள் 16:24 வாசிக்க கேட்போம். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். ஆத்துமாக்களுக்கு மதுரம், எலும்புக்கு மருந்து. உங்களையும் அறியாமல் உங்கள் வார்த்தையிலிருந்து இனிமையான மொழிகள் பிறக்கும். நண்பர்கள் வருவார்கள், அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லுவார்கள். உங்களையும் அறியாமல் சொல்வீர்கள், ஆண்டவர் பார்த்து கொள்வார்ப்பா, வா ஜெபம் பண்ணலாம். இனிய மொழிகள். ராஜா அவர்களுக்கு தோழனாவான. சுத்த இருதயம் உள்ளவர்கள் வாயிலிருந்து இனிமையான மொழிகள் பிறக்கும். அப்படிப்பட்டவர்களை பெரிய அதிகாரிகள் விரும்புவார்கள், ராஜாக்கள் விரும்புவார்கள். ஒரு சமயம் நான் ஒரு தேசத்திற்கு போயிருந்தேன். தேசத்தின் பிரதம மந்திரி என்னை காண விரும்பினார். நானும் என் மகனும் போனோம். மிகுந்த ராஜ மரியாதையோடு என்னை வரவேற்றார். தனிமையில் அவரை பார்த்து பேசினோம். உள்ளத்தின் வேதனை சஞ்சலத்தை அவர் கொட்டினார். ஐயா, நாடு இப்படி இருக்கிறது ஐயா, நாடு இப்படி இருக்கிறது ஐயா, என்னையா நடக்கும், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உண்மையாய் தேச தலைவர்கள் இப்படித்தான் இருக்கிறார். கண்ணீர் வடித்து கலங்கி. நான் அவருக்கு முற்றிலும் புதியவன். எதற்கு என்னை அழைத்தார்? ஒரு இனிய மொழியை சொல்வேன் என்றுதான். நான் சொன்னேன், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், இவைகள் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், இந்த நிலைமை மாறும். தேவனுடைய வல்லமையினால் நான் சொன்ன பொழுது என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி. அதற்கு தான் தேவன் உங்களை சுத்த இருதயமுள்ளவர்களாக மாற்றுகிறார். சுத்த இருதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார். அவருடைய உள்ளத்தில் தேவனை பற்றிய காட்சி தரிசனம் எப்பொழுதும் தோன்றும் என்றார். நீங்கள் பாக்கியவான்கள். மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 1:5 பாருங்கள். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சுத்தமான இருதயத்தில் அன்பு பிறக்கிறது, அன்பு பிறக்கிறது. 2 கொரிந்தியர் 5:14 பவுலடிகள் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. சிலருக்கு ஒரு தப்பிதமான அபிப்பிராயம் உண்டு. யாரோ பணம் கொடுப்பாங்க போல இருக்கு, பிரதர் பாண்டியராஜ் நிறைய பணம் கொடுத்து தினகரனை கூட்டு பால்தனை கூட்டு போடுங்கடா கூச்சல் என்று வைத்திருக்கிறார் என்று. இல்லை இல்லை இல்லை. அன்பு யான் பெற்ற இன்பம் பெருகை வைய. இயேசுடமிருந்து நான் பெற்ற நன்மைகளை
மற்றவள் பெறட்டும் என்ற ஒரு வாஞ்சி, அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட வங்கியில் ஒரு பெரிய அதிகாரி இருந்தார். ஒரு நாள் அவருடைய மேலதிகாரி அவரை கூப்பிட்டு, ஐயா, இந்த குறிப்பிட்ட வங்கி கிளையை அதில் வேலை பார்க்கும் சிப்பந்திகளை யாராலும் சரி செய்ய முடியவில்லை, நீங்கள் போய் கொஞ்சம் சரி செய்யுங்கள் என்றார். நல்லது என்று போனார். அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். மேனேஜராக சேர்ந்தார். ஒரே வாரத்தில் எல்லாம் தலைகளாக மாறியது. ஒரு கலாட்டாவையும் காணோம். 3 மாதம் கழித்து மத்திய நிர்வாகத்தில் இருந்து பெரிய பெரிய அதிகாரிகள் அந்த ஆபீஸை சோதனையிட வந்தார்கள். சோதனையிட்டார்கள். எல்லா கணக்குகளையும் வழக்குகளையும் பார்த்தார்கள். என்ன குறை அவர்கள் கண்டுபிடித்தாலும் அடுத்த நாள் காலையில் அது சரியாக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் அதில் தலைமையாக வந்தவர், குழுவின் தலைவர், ஒரு ஆபீசரை பார்த்து சொன்னார், என்னப்பா, நேற்று தான் இந்த குறையை சொன்னேன், 10 வருஷமாக இருந்த இந்த குறையை நீ தீர்த்து எழுதி வச்சுட்டு எப்படி? அவர் சார், ராத்திரிலாம் நான் வீட்டுக்கு போகல சார், உட்கார்ந்து எழுதி வச்சுட்டு போனேன். என்ன எனக்கு விளங்க மாட்டேங்குது, என்ன உங்க மேனேஜருக்கு இப்படி உயர விடுறீங்க, என்னதான் அவர் மந்திரம் மாயம் பண்ணியிருக்கார் என்று கேட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சார், அவர் எங்கள் மேனேஜர் அல்ல, அவர் கடவுள். அவர் எங்கள் மேனேஜர் அல்ல, அவர் எங்கள் கடவுள். அவரிடமிருந்து அன்பு புறப்பட்டு செல்கிறது. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனையா தீர்த்து வைப்பார், ஆபீஸில் பிரச்சனையா தீர்த்து வைப்பார், ப்ரமோஷன் வரவில்லையா வாங்கி கொடுப்பார், டிரான்ஸ்ஃபர் வேண்டுமா வாங்கி கொடுப்பார், பொது வாழ்க்கையில் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ஆகவேதான் அவருக்காக உயிரை கொடுக்கிறோம் என்றார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படும், இறைவனுடைய பெயர் மகிமைப்படும். ஆனால் இதோடு காரியம் முடிந்து விடுகிறதா பிரியமானவர்களே? இல்லை இல்லை. இறைவனை காண முடியுமா? எரேமியா 29:13 சொல்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். 20வது வயதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். 7 வருஷம் அவரை தேடினேன். வேதம் படிப்பேன், வேலைக்கு போவேன். 28 வருஷம் ஒரு பேங்கில் வேலை செய்து கொண்டுதான் இவ்வளோ பெரிய ஊழியத்தையும் செய்து வருகிறேன். சிலருக்கு தப்பிதமான அபிப்பிராயம், இயேசுவானவர் உலகில் வந்தால் போதும் முதலாவது வேலையை விட்டு விடுவார்கள், அங்குமிங்கும் ஓடுவார்கள், அதன் பிறகு ஊழியத்தில் பயனில்லையே பிரதர் என்று அழுவார்கள். அவசியமா இது? வேண்டாம். வேலையில் இருந்து கொண்டே கர்த்தருக்கு வேலை செய்யுங்கள். ஊழியம் பெருகட்டும், பிறகு வேலையை விடுங்கள். 28 வருடம், அதில் முதல் 7 வருடம் வேலைக்கு ஒழுங்காய் போவேன், கடினமாய் வேலை செய்வேன், இரவு வந்து அழுவேன், ஆண்டவரே நான் எப்பொழுது உம்மை பார்ப்பேன். அப்போஸ்தலர் 21:17 சொல்கிறது, பவுலடிகள் இயேசுவை முகமுகமாய் ஞான திருஷ்டி அடைந்து சந்தித்தாராம். அதுபோல 1962 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு வங்கி வேலை முடித்து வந்தேன். 10:15 மணிக்கு முழங்கால் படியிட்டோம் குடும்ப ஜெபம் செய்ய. எங்கள் வீட்டிற்கு விருந்தினர்களும் வந்திருந்தார்கள். அவர்களோடு அந்த நேரத்தில் தேவன் மனம் இறங்கினார். இந்த அறை முழுவதிலும் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி வழிந்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றியது. அதில் பிரகாசமான தோற்றமுடைய ஒருவரை கண்டேன். அவர் சொன்னார், நான் தான் இயேசு. I am Jesus. நீ உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடினபடினால் நானே உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன் என்றார். என் உள்ளம் பரவசம் அடைந்தது. 3 மணி நேரம் அவரோடு பேசினேன். அவர் என்னோடு பேசினார். என் வாழ்க்கை மாறியது. உங்களுக்கும் அப்படி செய்வார். மனம் கலங்காதிருங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் சுத்தமாக்கும்.
நான் உம்மை தரிசிக்கட்டும், இந்த உலகிலும் தரிசிக்கட்டும், ஆன்மாவில் தரிசிக்கட்டும், மறு உலகிலும் தரிசிக்கட்டும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் அவர் உதவி செய்வார். அனைவரும் விரும்பி கேட்கும் ஃபாதர் அலங்காரம் எழுதிய ஒரு பாடலை உன் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய், நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்று இரவு இதே பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ரோமர் 2:11, அப்போஸ்தலர் 10:34 சொல்கிறது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. முழு இருதயத்தோடும் இன்று அவரை தேடுவீர்களா? ஆண்டவரே, என் இருதயம் அசுத்தமானதப்பா, என் இருதயம் திருக்குள்ளதப்பா, என் நினைவு நல்ல நினைவு அல்லப்பா, என் இருதயத்தை மாற்றும், என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், என்னை சுத்தமாக்கும், நான் உம்மை தரிசிக்கட்டும் என்று கண்ணீரோடு நாம் அனைவருமே வேண்டிக் கொள்வோமா? நிச்சயமாய் அவர் உதவி செய்வார். பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று அவரை சந்திப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய துயரங்களை நீக்கோ ராஜா, நீக்கோ ராஜா, நீக்கும். வேலையிலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறேனே, என்னுடைய தொழிலிலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறேனே, குடும்பத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறேனே, ஊழியத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று கலங்கும் அது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு ராஜா, கண்ணோக்கி பாரு. யாரோ செய்த தவறு நிமித்தம் நான் தள்ளப்பட்டிருக்கிறேனே, எனக்கு சிபாரிசு இல்லையே என்று தவிக்கும் அது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. உமது ஜீவன் அவர்கள் மீது இப்பொழுது இறங்குவதாக, உமது ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்குவதாக ராஜா. உமது பிள்ளைகளை ஆசீர்வதி, ஆசீர்வதி. நீர் ஆசீர்வதியும், சாபத்தை நீக்கும், துயரத்தை நீக்கும். உமது பிள்ளைகளுக்கு அதே இடத்திலே கனத்தை தாரு ராஜா, தாரும் அப்பா, தாரும். இப்பொழுதுதான் நான் உம்மை தேடுகிறேன் ஐயா. இவ்வளவு நாள் உமக்காக நான் கவலைப்படவே இல்லை. என்னை மன்னியும் என்று பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொருவர் மீதும் உமது கரம் இறங்கட்டும். இந்த நாளிலும் அவரை பற்றி கொண்ட உங்களுக்கு பாக்கியம் உண்டு.
அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. ஆண்டவனே ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும். உங்கள் குடும்பத்தை கனம் பெற்ற குடும்பமாக மறுரூபப்படுத்தும் ஐயா. நன்மையினால் நிரப்பும், நன்மையினால் நிரப்பும். இந்த பாக்கியத்தை நீ தருவதற்காக நன்றி, கோடாகுடி நன்றி. எங்களுக்கு இனி கவலையே இல்லை அப்பா, இந்த மக்களுக்கு கவலையே இல்லை. நீர் முழுவதுமாக பொறுப்பெடுத்துக் கொண்டீர். துயரத்தை நீக்கி கனத்தை கொடுக்கிற தயவுக்காக நன்றி, இந்த பாக்கியத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த பிரார்த்தனை எடுக்கிறோம். ஆண்டவனுடைய காலில் விழுந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரார்த்தனை அங்கீகரித்தல்லும் சுவாமி, ஆமென். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தருவார். இன்று ஆண்டவனுடைய பிரசனம் நம்மை நிரப்பி இருக்கிறது. அவருடைய காலில் விழுந்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நினைவுகள் இதமானவை, நினைவுகள் சுகமானவை, நினைவுகள் நிழல் போன்றவை. அவற்றை வரைந்து வையுங்கள், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, 2013ஆம் ஆண்டிற்கான இயேசு அழைக்கிறார் வெளியீடுகளான கேலண்டர், டைரி, பாக்கெட் கேலண்டர் வெளிவந்துள்ளன. இவற்றை நீங்களும் வாங்கி உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பெறுங்கள். 2013ஆம் ஆண்டிற்கான கேலண்டரின் நன்கொடை ரூபாய் 30 மட்டுமே. 2013ஆம் ஆண்டிற்கான பெரிய டைரி நன்கொடை ரூபாய் 200 மட்டுமே. மீடியம் டைரி நன்கொடை ரூபாய் 150 மட்டுமே. சிறிய டைரி நன்கொடை ரூபாய் 90 மட்டுமே. 2013ஆம் ஆண்டிற்கான பாக்கெட் கேலண்டரின் விவரம்: 25 கேலண்டர்கள் அடங்கிய பாக்கெட் நன்கொடை ரூபாய் 20, 50 கேலண்டர்கள் அடங்கிய பாக்கெட் நன்கொடை ரூபாய் 40, 100 கேலண்டர் அடங்கிய பாக்கெட் நன்கொடை ரூபாய் 70. இயேசு அழைக்கிறார் டைரிகள் மற்றும் கேலண்டர்களை பெற்றுக்கொள்ள உங்கள் செல்போனில் இருந்து 909 409 9977 என்ற தொலைபேசி எண்ணிற்கு PRD என்று டைப் செய்து SMS அனுப்பினால் எங்கள் வெளியீடுகள் உங்களை வந்தடையும். மேலும் இயேசு அழைக்கிறார் மாதாந்திர பத்திரிகையில் உங்கள் ஆர்டர் படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டிய முகவரி: ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, சென்னை 1. மேலும் www.jesuscalls.org என்ற எங்கள் இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் செய்யலாம். மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களிலும் இந்த வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். பெங்களூரிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தாங்கி இருக்கிற அன்பு சகோதரர் பிரான்சிஸ் சேவியர், உனக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி மகனே. சங்கீதம் 11:7 கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவன் நோக்கி இருக்கிறது என்றபடியே கர்த்தர் உன்மேல் பார்வை வைத்து உன்னை வாழ்ந்திருக்க பண்ணுவாராக. ஆண்டவரே, அன்பு மகன்கள் டாமினிக் சேவியரையும் ஆண்டனி சேவியரையும் வேலையில் ஆசீர்வதித்து ஏற்ற துணைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதி சுவாமி. அவருடைய அன்பு பெற்றோர் மிஸ்டர் பீட்டர், மிஸ்ஸஸ் நிர்மலா அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து குடும்ப ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த பிள்ளைகள் நிமித்தம் இந்த குடும்பம் செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.